வணக்கம், என் பேர் சூர்யா. நான் சேலம்லேருந்து வரேன். இங்கே வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மொபைல் பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு பேசிக் நாலேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தான் மொபைல் பற்றி வந்தேன் இங்கே. பட் மொபைல் பற்றி பேசிக்காக என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்து தேரியாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கோர்ஸ் எடுத்து ஸோ அது மூலமாக ஒரு பேசிக் நாலேஜ் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அட்வான்ஸ்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அட்வான்ஸில் நமக்கு ஸ்கெமேட்டிக்ஸ் ஒரு மொபைல் ஒரு சர்க்யூட்டில் என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்ட்டு துல்லியமாக பார்க்குற வரைக்குமே அட்வான்ஸ்டாக எடுத்து ஸோ அதுலேருந்து ஒரு ஐசியோ இல்லை அதுலேருந்து ஒரு காம்பனண்ட்டு என்ன ஒரு ஃபால்ட் ஆனாலுமே எனக்கு இப்போது தெரிகிற மாதிரி எனக்கு இப்போ ஒரு நாலேஜ் வந்திருக்கு. ஸோ பேசிக்கு எதுவும் தெரியாமல் இருந்து இங்கே இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது ஒரு அட்வான்டேஜை நான் பார்க்குறேன். ஸோ இதன் மூலமாக இந்த ஃபீல்டு மூலமாக ஃப்யூச்சரில் என்னால் எந்த மொபைல் வந்தாலும் ஒரு கிளாரிட்டியாக ஒரு சர்வீஸ் பண்ண முடியும், ஒரு ரிப்பேர் பண்ண முடியுன்ற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. ஸோ பேசிக்லேருந்து எதுவும் தெரியாமல் இங்கே பண்ணது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு கெயினாக தான் நான் பார்க்குறேன். இங்கே ஒரு ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலுமே தெளிவாக ஃப்ரெண்ட்லியாக எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளமும் எப்படி தெளிவாக அதை சால்வ் பண்ணுறதுன்ட்டு ஒரு லைவ் ஃபோன் ஒரு டெட் ஃபோன் லைவாக ஒரு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த அனுபவம் நல்லா இருந்தது. ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். சர்க்யூட்டில் ஒரு ஐசி இப்போ ஷார்ட் ஆனாவோ இல்லை ஐசி ப்ராப்ளம் வந்தாவோ அதை எப்படி ரீபால்வ் பண்ணுறது, அதில் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, பேசட் ஐசியாக இருக்கட்டும், நான் பேசட் ஐசியாக இருக்கட்டும், இல்லை டபுள் லேயர் ஐசியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த ஐசியை எப்படி நம்ம திருப்பி ஒர்க்கிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுன்ட்டு லைவாக அவர் பக்கத்தில் வச்சு அவர் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கிளியராக சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நுண்ணுக்குமோ என்ன பண்ணணும் செய்யணும் இதுக்கெல்லாம் எப்படி பண்ணணும் ஸ்கெமேட்டிக்ஸ்லாம் பார்த்துட்டு இதில் ஒரு மெத்தடு ஒவ்வொரு மெத்தடுக்குமே ஒவ்வொரு சொல்யூஷனுக்குமே ஒரு 4-5 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெத்தட் 2 மெத்தடுன்னு இல்லாமல் அதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. ஸோ எந்தெந்த மீட்டர்ஸ் வச்சு எப்படி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் போகும். ஸோ இல்லாமல் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம எந்த மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒரு சால்வ் பண்ணணும்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடுன்னு இல்லாமல் ஒரு 4-5 மெத்தட் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க.